வணக்கம். வணக்கம். இது இலங்கையில் விருதுகளை வென்றுள்ள முன்னோடி அலைவரிசையில் இரவு 7 மணி பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நாம் ரஜினி ஆண்ட்ரூ, நான் விஜய் அபிநந்தன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் கொள்கையானது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் சலுகைகளை வழங்குவது அல்ல என்று பிரதமர் தெரிவிப்பு. அனர்த்த நிலைமையின் பின்னர் நாடு படிப்படியாக வழமைக்கு. கோல்டன் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் விழாவில் தேசிய தொலைக்காட்சிக்கு 16 விருதுகள். மேற்கு கரையில் 19 குடியிருப்புகளை அமைப்பதற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல். அடுத்து விரிவான செய்திகள். கோல்டன் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் 2025 விருது விழாவில் தேசிய தொலைக்காட்சி 16 விருதுகளை பெற்றுக்கொண்டது. இவ்விருது விழா நேற்று சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. வர்த்தகர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களை கௌரவிப்பது இந்த விருது விழாவின் நோக்கமாகும். இதன்போது 2025ஆம் ஆண்டு பொதுமக்கள் சேவை மற்றும் தேசிய ஊடக தலைமைத்துவத்தின் முன்னோடிக்கான விருதை தேசிய தொலைக்காட்சி பெற்றுக்கொண்டது. ගුණාත්මක වැඩසටහන් රසක්, ගුණාත්මක ටෙලිනාට්‍ය රසක් ඔබට තිලන කරමින් ශ්‍රී ලංකා රූපවාහිනී සංස්ථාවටයි මේ සම්මානය හිමිවන්නේ. தேசிய தொலைக்காட்சி ஆண்டின் சிறந்த தேசிய செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை பெற்றுக்கொண்டது. රූපවාහිනී සංස්ථාවේ ප්‍රවෘත්ති අධ්‍යක්ෂ විමුක්තිකා කාර්යවසම් මහත්මිය මේ මොහොතේදී ශ්‍රී ලංකා රූපවාහිනී නිවුස් වෙනුවෙන් සම්මානය හිමි කර ගන්නවා. ஆண்டின் சிறந்த தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளராக தேசிய தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் திலினி பெரேரா விருதினை பெற்றுக்கொண்டார். ජාතික රූපවාහිනිය වෙනුවෙන් තිලිනි පෙරේරා සම්මානය පිදුම් ලබන්නේ. ஆண்டின் சிறந்த ஆண் செய்தி வாசிப்பாளராக தேசிய தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் நதிக கருணாநாயக்க விருதினை பெற்றுக்கொண்டார். Once again, our heartiest congratulations to Nadika Karunanayaka. ஆங்கில தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கான விசேட விருது தேசிய தொலைக்காட்சியின் சேனல் ஐ அலைவரிசைக்காக ஷரீஃபா தாஹிர் பெற்றுக்கொண்டார். Walking away with the award for excellence in radio and television news reading, female English. செய்தி அறிக்கையிடல் மற்றும் ஊடக அறிக்கையிடலுக்கான விசேட விருதினை தேசிய தொலைக்காட்சியின் துஷாந்த தர்ஷன பெற்றுக்கொண்டார். නෙක් බලා ගන්නවා වගේ අති විශිෂ්ට අමිල මෙහෙවරක් අද වර්තමාන ஆண்டின் சிறந்த வார இறுதி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருதினை தேசிய தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஷனிதா ஆய்போவான் நிகழ்ச்சி பெற்றுக்கொண்டது. සුබ පැතුම් ජාතික රූපවාහිනිය ශනිදා ආයිබෝන් වැඩසටහනේ සිරුම කණ්ඩායමට. ஆண்டின் சிறந்த கலைநயமிக்க இசை நிகழ்ச்சிக்கான விருதினை தேசிய தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பியூமி நீலவில நிகழ்ச்சி பெற்றுக்கொண்டது. Congratulations to Rupavahini and the production team of Pyum Neela Villa, securing the award for musical artistry. ஊடகத்துறை மற்றும் இசைத்துறைக்காக மேற்கொண்ட முன்னோடி பணிகளுக்காக தேசிய ரூபவாகினியின் நிகழ்ச்சி பிரிவின் பணிப்பாளர் மற்றும் நேத்ரா அலைவரிசையின் பணிப்பாளரான நிலார் என் காசிம் விருதினை பெற்றுக்கொண்டார். Honorary award as a pioneer of media and musical contributions achieved. ගනිමින් වසර ගණනාවක් දශක ගණනාවක් ඉදිරියට ඊළඟ පරපුරටත් එතුමාගේ ඒ දැක්වූ මාධ්‍ය ශේෂ්ත්‍රයේ දායකත්වය වෙනුවෙනුයි මේ ගෞරව සම්මානය. Nilar N. Kasim මහතාට ඔබගේ අත්පොලසන්. ஆண்டின் மிகச்சிறந்த தொகுப்பாளினிக்கான விருதினை நேத்ரா தொலைக்காட்சி அலைவரிசையின் பிரணீதா கோணேஸ்வரன் பெற்றுக்கொண்டார். வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி ஆங்கில விவரண நிகழ்ச்சியை தயாரித்த சஞ்சீவ ஜெயசூரியவிற்கு சேனல் ஐ அலைவரிசையின் சார்பாக விருது கிடைத்துள்ளது. Air conditioning and consumer. மிகச்சிறந்த தமிழ் மொழி மூலமான தொலைக்காட்சி விவரண நிகழ்ச்சியை தயாரித்த நேத்ரா டிவியின் ஸ்கந்தராஜா குருக்கள் சசிகாந்திற்கு விருது கிடைத்துள்ளது. නේත්‍රා TV වෙනුවෙන් අපි සූදානම්. தேசிய தொலைக்காட்சியில் சிறந்த அறிவிப்பாளராக முன்னின்று செயற்பட்ட அறிவிப்பாளர் கலும் விஜயசூரியவிற்கு கிராண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது கிடைத்துள்ளது. Congratulations to Kalum Vijay Surya for achieving the Grand Lifetime Achievement Award. ඔගේ YouTube නාලිකාවට මේ වෙලාවේ ලොකු ප්‍රේක්ෂක ආදරයක් ලැබෙමින් තියෙන මොහොතක තමයි මේ සම්මානයට හිමි වන්නේ. සුබ පැතුම් අපෙන් ඔබට.
வருடத்தில் மிகச்சிறந்த தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரித்த தேசிய தொலைக்காட்சியின் சிவபாத சுந்தரம் கோணேஸ்வரனுக்கு நேத்ரா அலைவரிசை சார்பாக விருது கிடைத்துள்ளது. வருடத்திற்கான அனைவரது கவனத்தை ஈர்க்கும் தொலைக்காட்சி அறிவிப்பாளராக தமிழ் மொழித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்திய நேத்ரா அலைவரிசையின் மரிய ஜெயமனுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் கலாசார மரபுரிமை நிகழ்ச்சியை சர்வதேச தரத்தில் எடுத்துச் செல்லும் வகையில் அதனை தயாரித்த தேசிய தொலைக்காட்சி நேத்ரா அலைவரிசையின் யுவராஜா கோகுல் நிரஞ்சனுக்கு விருது கிடைக்கப்பெற்றுள்ளது. நியோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நிறுவனம் ஒழுங்கு செய்த விருது வழங்கும் நிகழ்வில் வர்த்தகர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட குழுவினருக்கு சுகபோகங்களை வழங்குவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடு இராணுவ முகாமில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றவர்களை பாராட்டும் வகையில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்து 300 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாணம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் அபிவிருத்தி செய்வதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உரையாற்றுகையில் மழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் இடம்பெறும் போது உயர்தர பரீட்சைகளும் நடத்தப்பட்டு வந்தன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கேள்வி பத்திரங்களை பாதுகாக்கும் வகையில் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் தமது கடமையை நிறைவேற்றியுள்ளனர். அதனை நாம் பெரிதும் வரவேற்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் தற்போது இயங்கி வருகின்றன. கல்வித்துறையின் அபிவிருத்திக்காக கடந்த வருடம் தொடக்கம் நாம் பெரும் நிதியை ஒதுக்கி வருகின்றோம். இதன் ஓர் அங்கமாக வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான விடுதிகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கும் அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். පහසුකම් ගණනාවක් වෙනුවෙන් අපිට 2026 අයවැය තුල මුදල් වෙන් කරගන්න අපිට අනුමැතිය ලැබීම ගැන මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரமநாயக்க கருத்து தெரிவிக்கையில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்காக சுமார் 4899 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஒதுக்கியுள்ளோம். இந்த பணம் மாணவர்களின் உயர்கல்விக்காகவும் செலவிடப்படும் என்று தெரிவித்தார். ஓவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற காலநிலை காணப்படும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மணித்தியாலம் ஒன்றிற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசும். மட்டக்களப்பிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக காலி வரையுள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் மழை பெய்யும். பலப்பிட்டிய தொடக்கம் கொழும்பு, புத்தளம் ஊடாக மன்னார் வரை மற்றும் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரை கடற்பகுதிகளில் 50 அல்லது 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக மட்டக்களப்பு வரை உள்ள கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடலில் கொந்தளிப்பு நிலைமை காணப்படும். ඔබෙන්වන මුහුදු ප්‍රදේශ විටින් විට රළු වනවා. දිවයින වටා මුහුදු ප්‍රදේශ මද වශයෙන් රළු වන බවයි කාලකුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව පවසන්නේ. சோமாவதி புனித ஸ்தலத்தில் காணப்பட்ட வெள்ள நீர் படிப்படியாக குறைந்து வருகின்றது. எனினும் சுங்காவில் பாதையில் தொடர்ந்தும் வெள்ள நீர் காணப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைக்கு பின்னர் தற்போது இயல்பு நிலைமை படிப்படியாக திரும்பி வருகின்றது. முப்படையினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாவலி ஆறு பெருக்கெடுத்தமையினால் புலனறுவை மட்டக்களப்பு பிரதான ரயில் பாதையில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இராணுவத்தினர் மற்றும் புகையிரத திணைக்கள ஊழியர்கள் இணைந்து இந்த பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ரயில் பாதையில் சுமார் 600 மீட்டர் முதல் 1 கிலோமீட்டர் வரையான தூரம் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றது.
அனர்த்த நிலைமையின் பின்னர் பொலன்னறுவை மாவட்ட விவசாயிகள் அழிவடைந்த பயிர்களை மீண்டும் மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்றனர். வலிமடை கல்வி வலயத்திற்குள்ள பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனர்த்தங்களினால் சேதமடைந்த பாடசாலைகளை சீர் செய்யும் ஒரு வார கால விசேட வேலை திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக இந்த பகுதி மக்கள் பெரும் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். புத்தளம் நாத்தாண்டிய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் இன்று முழுவதும் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த பணிகளில் பிரதேச செயலக அதிகாரிகள், நாத்தாண்டிய பிரதேச சபையினர் என பலரும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த ஜானக உள்ளிட்ட குழுவினரும் இதில் கலந்து கொண்டனர். ஓபநாயக்க, தந்தனிய, சிறி மஹிந்தாராம விகாரை மற்றும் பகலக்குட்டிப்பிட்டிய ஆகிய விகாரைகளில் மகா சங்கத்தினர் மற்றும் பிரதேசவாசிகளால் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன. நிவாரணப் பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் நேற்று இடம்பெற்றது. அனுராதபுரம் மாவட்டத்தின் விலட்சிய, மதவாச்சி மற்றும் அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 300 குடும்பங்களுக்கு இந்த நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. தலவாக்கலை, அக்கரப்பத்தனை, கொத்மலை ஓயாவிற்கு நீர்ப்பாயும் ஆக்ரா ஓயாவின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த இருப்பு பாலம் சூறாவளியினால் சேதமடைந்திருந்தது. இதனையடுத்து அந்த பாலத்தை பயன்படுத்தி வந்த தோட்ட தொழிலாளர்கள் குழு ஒன்று இணைந்து மரக்கட்டைகளை கொண்டு தற்காலிக பாலம் ஒன்றை அமைத்து ஆக்ரா ஓயாவை கடந்து வருகின்றது. இந்த பாலத்தை 6 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள், பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர். லிந்துலா தோட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இந்த பாலம் உடைந்ததன் காரணமாக பாலத்தின் மறுபுறமுள்ள 6 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அக்கரப்பத்தனை மற்றும் பசுமலை பகுதிகளுக்கு வர முடியாமல் சிரமப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் டிகோயா நகரசபை எல்லைக்குள் சட்டவிரோத கட்டுமானங்களை உடனடியாக நிறுத்துமாறு நகரசபையினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியை தொடர்ந்து ஹட்டன் டிகோயா நகரசபை எல்லைக்குள் நகரசபை மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகள் இன்றி மேற்கொள்ளப்படும் அனைத்து கட்டுமான பணிகளையும் உடனடியாக நிறுத்துவதற்கு நகரசபையின் தலைவர் அசோக கருணாரத்ன நடவடிக்கை எடுத்துள்ளார். அத்துடன் இதனிடையே ஹட்டன் டிகோயா நகரசபை எல்லைக்குள் வசிப்பவர்கள் குப்பைகளை கொட்டுவதாகவும் இவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நகரசபை தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளி மாசடைதல் இன்றும் அதிகரித்திருப்பதாக மத்திய சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை நேற்று தொடக்கம் காணப்படுவதாக மத்திய அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார். மத்திய அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன கருத்து தெரிவிக்கையில், வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்களில் இம்முறை 150 தொடக்கம் 200 மில்லிமீட்டர் வரையான மழை பெய்து வருகின்றது. வடகிழக்கு பருவக்காற்று மழை இதற்கு காரணமாகும். இதேவேளை நாட்டில் வளிமண்டல மாசடைதலும் அதிகரித்துள்ளது. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் தமக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் இன்னும் ஓரிரு நாட்களில் வளி மாசடைதலின் அளவு குறைவடையும் என்று தெரிவித்தார். டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாரிய பொருளாதார பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இலங்கையின் கடன் கொடுப்பனவுகளை இடைநிறுத்துமாறு முன்னணி சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் குழு ஒன்று கடன் வழங்குநர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இயற்கை அனர்த்தம் காரணமாக இலங்கை அவசர நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிஸ்ட் உள்ளிட்ட 120 பொருளாதார நிபுணர்கள் கையொப்பமிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை உடனடியாக புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை எதிர்பார்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடந்த ஆண்டில் $9 மில்லியன் கடன் மறுசீரமைப்பை எதிர்பார்த்திருந்தது. டித்வா சூறாவளிக்கு முன்னர் வருடாந்த கடன் கொடுப்பனவு அரசாங்க வருமானத்தில் 25% இருந்தது. இயற்கை அனர்த்தத்திற்கு பின்னர் இலங்கையினால் அந்த கடன் கொடுப்பனவுகளை தொடர்ந்தும் தாங்கிக் கொள்ள முடியாது என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடன் நிலை தன்மையை மீள கட்டியெழுப்புவதற்காக புதிய மறுசீரமைப்பிற்கு இணங்குமாறு அவர்கள் கடன் வழங்குநர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக நாட்டிற்கு பல்வேறுபட்ட உலக நாடுகள் ஏராளமான உதவிகளை வழங்கி வந்த போதிலும் எமது அயல் நாடான இந்தியா அனர்த்தங்கள் ஏற்பட்டு ஓரிரு நாட்களுக்குள்ளே பாரிய அளவான உதவிகளை எமது நாட்டிற்கு வழங்கியமைக்கு இந்திய அரசாங்கத்திற்கு தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை படும் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருந்த வேளையிலே எங்களுடைய புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களின் வருகையின் பின்பு நாட்டிலே வீண் விரயம் குறைக்கப்பட்டு ஊழல் ஒழிக்கப்பட்டு போதைப் பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பாதாள உலக குழுவினருக்கு இவர்களை கட்டுப்படுத்தி நாட்டிலே அமைதியும் ஜனநாயகமும் அதேபோல் நாட்டிலே பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கின்ற இந்த வேளையிலே எங்களை ஒரு பாரிய சவாலுக்கு உட்படுத்தியது இந்த அனர்த்தம். எனவே இந்த அனர்த்தத்தின் போது விசேடமாக உலக நாடுகள் பல உதவி புரிந்தாலும் கூட அனர்த்தம் இடம்பெற்ற சில நாட்களிலே இந்தியா தன்னுடைய உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தது. இன்று நேற்றல்ல, வரலாற்று காலம் தொட்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதேபோல் அண்ணன் தம்பியாக இலங்கைக்கு ஏதும் துன்பம் நிகழ்கின்ற பொழுது உதவி புரிகின்ற எங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. அதே போல இந்தியா மத்திய அரசாக இருக்கலாம், தமிழ்நாட்டு அரசா இருக்கலாம், எங்களுக்கு உணவுகளை அனுப்பி எங்களுடைய மக்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவே நான் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்களை நான் சந்தித்தேன். அந்த அடிப்படையிலே இந்திய நாட்டு மக்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த இந்திய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சுதர்ஷன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 21 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் 14 வாக்குகளையும், தொம்பைப்பிள்ளை பால்ராஜ் 7 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். இதன்போது தெரிவாகிய புதிய தவிசாளர் ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்த அதேவேளை இன மத வேறுபாடுகளை துறந்து அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் அபிவிருத்திக்கு பங்காற்றுவோம் என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு வவுணத்தீவு பகுதியில் பிரஜாசக்தி குழுக்களுக்கான தலைவர்களுக்கான நியமனம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் வழங்கி வைக்கப்பட்டது. மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் செயற்படும் பிரஜாசக்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வவுணத்தீவு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் திருமதி சந்தியானந்தி நமசிவாயம் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரதேசத்தில் உள்ள 24 கிராம சேவகர் பிரிவுகளுக்கான பிரஜாசக்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. பிரதேச தலைவர்கள் கிராம மக்களுடன் ஒன்றிணைந்து நாட்டின் அபிவிருத்திக்காக உழைக்க வேண்டும் என நியமன கடிதங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வேண்டுகோள் விடுத்திருந்தார். கல்முனை பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் பல் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் விசேட செயலமர்வு சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி ஷக்கீலா இசத்தீனின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அறுவை சிகிச்சைகளின் போது எதிர்பாராத விதமாக ஏற்படும் மருத்துவ அவசர நிலைமைகளை திறம்பட நிர்வகிப்பது குறித்தும் உயிர்காக்கும் திறன் தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. வைத்திய அதிகாரி டாக்டர் யு ஹபீப் முகமது, சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் ILM ஷஃபீக் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட ஈரலக்குளம் சின்னவர் சேனை பகுதியில் மக்கள் குடியிருப்பு பிரதேசத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானை குடிமனைகளையும் நெல் மூட்டைகளையும் சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இப்பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ச்சியாக இருந்து வருவதாகவும் இதனை தடுக்க வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். காட்டு யானை குடிமனையை தாக்க முற்பட்ட வேளையில் அங்கிருந்தவர்கள் தப்பியோடியதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட வீட்டினை விவசாய, நீர்ப்பாசன, காணி மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் கணபதி பிள்ளை திலகநாதன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தார். எமது பிரதான செய்திகளில் அடுத்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இனி வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் அமைச்சரவையானது தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மேற்கு கரையில் 19 புதிய குடியேற்றங்களை நிறுவுவதற்கு அனுமதி அளித்துள்ளது.
மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்காக அந்நாட்டு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது பலஸ்தீன நாடு உருவாவதை தடுக்கும் நோக்கத்தை கொண்டதென இஸ்ரேலிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் இந்த முன்மொழிவிற்கு ஆதரவை வழங்கியுள்ளார். இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோத செயலாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியா இந்த தீர்மானத்தை கடுமையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான குடியேற்ற விரிவாக்கம் பிராந்தியத்தில் மோதல்களை அதிகரிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இது பலஸ்தீன நாடு உருவாவதற்கான வாய்ப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் காசா போர் தொடங்கிய நாள் முதல் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேலிய அரசாங்கம் பல புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த புதிய தீர்மானத்துடன் சேர்த்து கடந்த 3 ஆண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட மொத்த குடியேற்றங்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. வெனிசுவேலாவிற்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் தொடர்பாக அமெரிக்க கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் பதற்ற நிலை மேலும் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பாதுகாப்பு படையினர் இந்த மாதத்திற்குள் 2 எண்ணெய் கப்பல்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவிற்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணெய் விற்பனையின் மூலம் கிடைக்கும் பணம் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுவதாக வாஷிங்டன் வெனிசுவேலா மீது குற்றம் சுமத்தியுள்ளது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா கடும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இந்நாட்டின் இராணுவ ஜெனரல் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கார் ஒன்றின் அடியில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததால் இந்த மரணம் சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 56 வயதுடைய லெப்டினன்ட் ஜெனரல் டேனியல் சர்வரோவ் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இவர் ஆயுதப்படை நடவடிக்கை பயிற்சி திணைக்களத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார். எவ்வாறாயினும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து யுக்ரைன் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் சட்டவிரோத வெடிப்பொருட்களை கடத்தியது தொடர்பில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான ஆக்கிரமிப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்யா உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் பலரை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். எமது செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் மூலமும் ரூபவாயினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.